ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக வந்து செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் பாவக்காய் வதக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து பாவக்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்குங்க. இப்போ இந்த டைமில் பாவக்காயை வந்து நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாவக்காயை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கழுவி நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பாவக்காயை வந்து தண்ணியோடு போட்டோம்னா பாவக்காய் வந்து உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ அதனால் இப்போ கட் பண்ண பாவக்காயை வந்து பேனில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து பாவக்காய் வந்து கசப்பு பிடிக்காது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலான்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பாவக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு, இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு கழுவி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாவக்காயில் இருக்கிற கசப்பு வந்து போயிடும். சிலருக்கு வந்து பாவக்காயில் இருக்கிற கசப்பு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து பாவக்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து பாவக்காய் வந்து நல்ல கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெயிலேயே தான் வந்து பாவக்காயை வதக்க போகிறோம். இப்போ வந்து மூடி போட்டுருங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து பாவக்காய் வந்து வதங்கும். இப்போ மூடியை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ஒன்று போல் குக் ஆகும், ஒட்டவும் ஒட்டாது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வதக்கி விட்டுருங்க. பாவக்காயில் வதக்கிறப்ப நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறது அப்படியே தண்ணியோடு வந்து பாவக்காயை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது தான் காரணம். அது வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்து இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ லைட்டாக வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. இப்போயும் இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும். இப்போ வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பாவக்காயை வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து வதக்குங்க. இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு, அப்புறம் வந்து லைட்டாக ஸ்பைசிக்காக நம்ம வந்து மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. ரொம்ப சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிரும். சூப்பரான கிறிஸ்பியான பாவக்காய் வறுவல் வந்து ரெடி. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து கசப்பு பிடிக்கலன்னா நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பாவக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியதை வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.